அண்மைச் செய்தி. நெல்லை நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் 2 பேர் பலியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் விவரிக்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். தற்பொழுது அந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சம்பவமாக இது நடந்திருக்கிறது. ஒரு அமைதியான ஒரு கிராமத்திற்குள் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டும் அளவிற்கு அந்த ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இதில் அப்பாவிகளாக செங்கற்சோலை வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அவர் வடமாநில தொழிலாளி, ஒரிசாவிலிருந்து இங்கு வந்து பணியாற்றக்கூடிய அந்த நபர் கூலி தொழிலாளி, அவர் உயிரிழந்திருக்கிறார். அதுபோல மற்றொரு நபர் இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் மக்களை கொதிப்படை செய்திருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக ஏற்பாடு செல்லக்கூடிய சாலை, அதாவது நம்ம இருக்கக்கூடிய சாலை என்பது நாங்குநேரியிலிருந்து களக்காடு செல்லக்கூடிய சாலையில் ஏற்பாடு செல்லக்கூடிய பகுதி மக்கள் பாதைகள் என்பது தற்பொழுது திருப்பி விட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் செல்வதற்கோ வாகனங்கள் பொது பயன்பாட்டிற்கோ யாரையும் அனுமதிக்கவில்லை. இன்னொரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் இந்த பாதை மாற்றம் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. இருப்பினும் காவல்துறை தற்பொழுது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்னொரு புறம் சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் என ஒரு 10 பேர் வரைக்கும் பிடித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்றும் காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. விரைவில் அடுத்த கட்ட ஒரு தீவிரமான ஒரு காவல்துறையின் நடவடிக்கை இருக்கும் என்றும் காவல்துறை உளவு வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. எனவே விரைவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது நடவடிக்கை என்பது குறித்த விவரங்களும் தெரிய வரும் என்றும், இல்லை அவர்கள் மீது வேறு எது நடவடிக்கை இருக்குமா என்பது குறித்தும் தகவல்களும் கிடைக்கப்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தும் இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கிராமத்து மக்களை மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எனவே அவர்கள் விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.